ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் நாளை தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெற உள்ளையில் தற்பொழுது ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை முன்னின்று தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஆய்வு செய்து வருகிறார். மக்கள் சந்திப்பு நடைபெறும் இந்த மைதானம் சீரமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த மைதானத்தில் பெண்கள் அமர்வதற்காக தனி இடவசதி அமைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதையடுத்து முதியோர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், கைக்குழந்தையுடன் இருக்கும் பெண்களுக்கு அனுமதி இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய் வருகை மற்றும் புறப்படும் போது அவர் வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாளை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த பகுதியை தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் முழு ஏற்பாடாக தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் கட்சியின் தலைவர் விஜய் பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதோடு ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் அருகே நாளை சலலை என்ற பகுதியில் நாளை அந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சந்தித்து பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். அதற்காக கடந்த 5 நாட்களாக அந்த பகுதியில், அந்த பெருந்துறை பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் திடல்களை ஏற்பாடு செய்யக்கூடிய முன்னேற்பாடு பணிகளை தீவிரமாக தமிழக வெற்றி கழகத்தினர் செய்து வந்தனர். இந்த இடமானது அறநிலைத்துறை சார்பாக இருப்பதால் அறநிலைத்துறை கிட்ட இருந்து ஒப்பந்தம் பெற்று இந்த பொதுக்கூட்டத்தை நாளை நடைபெற இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாளை வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர், மருத்துவ குழு, ஆம்புலன்ஸ் போன்றவைகளை ஏற்பாடு செய்யும் பணிகளில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டு வந்தனர். அதே போன்று அந்த கூட்டத்துக்கு தேவையான, அதாவது கூட்டத்தில் அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ் மற்றும் குடிநீர் குழாய்கள் அமைத்த லாரிகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்து தற்போது இந்த முழு பொதுக்கூட்ட திடலானது முழு ஏற்பாட்டில் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொதுக்கூட்ட முடிவிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் மற்றும் பேனர்கள் அமைத்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த பொதுக்கூட்ட திடலானது பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கப்பட்டு வருது. நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட கூட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் வர வேண்டாம் என தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்தபோது அவருடன் செல்ஃபியோ, அவர்கள் வண்டியை பின்தொடர்ந்தோ செல்லக்கூடாது என காவல்துறையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் இருந்தால் அதை ஏற்படாமல் இருக்க முன்னேற்பாடுகளானது தீவிரமாக செய்யப்பட்டு வருது. குறிப்பாக சிசிடிவி கேமரா போன்ற கேமராக்கள் அங்கு பொருத்தப்பட்டு பொதுமக்களையும் பொதுக்கூட்டத்தையும் கண்காணிக்கக்கூடிய விஷயங்களும் நடைபெறும் இருக்கின்றது. மேலும் ட்ரோன்கள் பறக்கவும் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் பர்மிஷன் வாங்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அதே போன்று ட்ரோன்கள் பறக்க விடவும் அங்கு காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகத்திடமும் அந்த பர்மிஷன் ஆனது வாங்கப்பட்டு நாளை இந்த ட்ரோன்களை பறக்கவிட்டு முழுவதும் அந்த பொதுக்கூட்டம் முழுவதும் நாளை ட்ரோன் கேமராக்களால் கண்காணிக்கப்படும் எனவும் காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். மேலும் 25,000 முதல் 30,000 பொதுமக்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று சொல்ல நிலையில் முதலில் 60 கேலரிகள் அமைக்கப்பட்டது. ஒரு கேலரியில் 500 பேர் நிற்கலாம் என காவல்துறை சார்பால் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் கணக்கெடுப்பில் சுமார் 40,000 to 50,000 பொதுமக்கள் நாளை வருகை தர இருப்பதால் 72 கேலரிகளாக, அதாவது 12 கேலரிகளை அதிகரித்து மிகவும் பாதுகாப்பான முறையை காவல்துறையினர் கடைபிடிக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர், குறிப்பாக பெருந்துறை காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மிகவும் தீவிரமாக கண்காணித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தீவிரமாக கண்காணித்து பாதுகாப்பு முறைகளை கையாண்டு இருக்கிறார். இது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மத்தியிலும் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் எந்த விஷயத்தை எல்லாம் முன்னெடுத்து பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இப்ப இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இத்தனை நாட்களாக, அதாவது ஈரோடு மாவட்டத்திற்கு எப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருவார், எங்களது தலைவர் என்று நம்ம ஊருக்கு வருவார் என ஈரோடு மக்கள், ஈரோடு தாவேகாவினர், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் நாளை விஜய் வருகையை எதிர்பார்த்து தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்து வருகின்றனர். அபிஷேக்.
நன்றி சக்திவேல். கூடுதலாக இப்ப அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? போன வாட்டி விட இந்த வாட்டி பாதுகாப்பு எவ்வளவு தீவிரப்படுத்தியிருக்காங்க சக்திவேல்? ஏன்னா அனுமதி இந்த வாட்டி கியூஆர் பாஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்கள் எப்படி அனுமதிக்கப்படுவார்கள்? என்ன மாதிரியான ஒரு சூழல் அங்க நிலவி வருவது சக்திவேல்? கண்டிப்பாக அபிஷேக், கண்டிப்பாக காவல்துறையினர், குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிப்பாக செய்திருக்கிறார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம அழுத்தமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கியூஆர் கோட், பாஸ் போன்ற விஷயங்கள் பொதுமக்களுக்கு அளிக்கப்படவில்லை. இருப்பினும் பொதுமக்கள் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஊர்களை கணக்கிடும் பொழுது அங்க வரவேற்பானது அதிகரித்தே காணப்பட்டு வந்தது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கியூஆர் கோட், பாஸ்வேர்டு இல்லை என்றாலும் கூட முழு சோதனையில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் முழு கணக்குகளையும் எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி அந்த திடலை ஏற்பாடு செய்திருக்கின்றனர் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம அழுத்தமா தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் வரக்கூடிய பொதுமக்கள், அதாவது குறிப்பா தனியாக வரக்கூடிய பெண்களுக்கு தனி வழியை அமைத்திருக்கின்றனர் காவல்துறையினர். அந்த வழியில் தனியாக வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு கேலரி, அதாவது 4 கேலரிகள் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் விஐபி அருகிலேயே அந்த 4 கேலரியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கேலரியில் 500 பேர் இருக்கலாம். மொத்தம் 2000 பெண்கள் தனிப்பட்ட முறையில் விஐபி கேலரி அருகே நின்று விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசுவதை அருகாமையில் நின்று கேட்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இருப்பினும் கூட மிக முக்கியமான விஷயமாக இது கருதப்படக்கூடியது. அடுத்த விஷயம் என்னவென்றால், பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் செய்தி சேகரிப்பதற்கு ஏதுவாக நடத்த முடியுமா? காவல்துறையிலிருந்து வந்த தகவலும் தமிழக வெற்றி கழகத்தின் தகவலும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கவும் தனியாக இடத்தை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.